நம்மளால் வந்து இந்த தீபத்தூணையும் இந்த எல்லக்கல்லையும் நம்மளால் மக்கள்கிட்ட நிச்சய முடியல கொண்டு முடியல. இதை கொண்டு போயிருந்தால் காமன் சென்ஸ் உள்ள பொது அறிவுள்ள எந்த ஒரு மனிதனும் அந்த ராஜா வந்து சொல்லுவாப்புல, நீ வந்து உன் குடும்பம் நாசமாக போகும் அப்படிங்கிற பொழுது ஒருத்தவன் வயிறு எறிஞ்சு சாபம் விடும் பொழுது இங்கே உள்ள அரங்கம் போய் சிரிச்சாங்க. அது அந்த சிரிப்பு ஏன் அப்படிங்கிறது நமக்கு உள்ள இருக்கும் தெரியும். எங்களுக்கு மதுரைனா நிறையா மதுரை மல்லி வாசம் வரும் அதுன்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கெல்லாம் நோம்பு குறிச்சி வாசம் தான் வரும். அப்போ ஒரு மொத்த விட்டு பார்ப்பான், உனக்கே அவ்வளவு கொழுப்பு இருந்ததுனாக்கா மொத்த வீடு என்னோடதுடா, இங்கே மொத்த வீடு என்னோடது. அப்போ எனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும், நமக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், இதை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணும். ஹரிபுரந்தனுக்கு தடை, வாஞ்சிநாதனுக்கு தடை அப்படின்னு நாளைக்கு படத்து கூட தடை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இப்போ எங்களை அறக்கலத்தில் அந்த ஓன் சேனலில் போட முடியாமல் வேற ஒரு சேனலில் தான் போட போகிறோம். வேடரை வெஜிடேரியன் ஆக்கிட்டான். அந்த காண்டில் தான் வேடர் என்ன பண்ணுறாப்புனாக்கா அவனை கையங்கால நிறுத்து போட்டாப்புல. பக்கத்தில் உள்ள என் மாப்பிள்ளை நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஏன்டா எனக்கு சேர்த்து வைக்க முடியாதா, என்னை பரதேசி நாய்களா, நான் வேடர் சமூகத்தை சார்ந்தவன். இந்த படத்தை பொறுத்தவரை தோழர் தவம் அவர்கள் அறக்கலம் யூடியூப் சேனல்ல திருப்பரங்குன்றம் பிரச்சனை ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்திருக்குன்னு நீங்க அந்த யூடியூப் சேனல்ல பார்த்தா தெரியும். ஒவ்வொரு நாள் நடந்த எல்லாத்தையும் அதில் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அவரையும் குறிவைத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து நெருக்கடி பண்ணாங்க. இருந்தாலும் அதை தாண்டி மிகுந்த தோழர்கள் இருவரும் மிகுந்த பொருளாதார நெருக்கடிக்கு இடையில் பணமே கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபா செலவாயிடுச்சு. அதில் 3.5 லட்சம் ரூபா கடன் தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இந்த பிரச்சனையை விடக்கூடாது. ஏன்னா பல ஆவண படங்கள்லாம் பிரச்சனை முடிஞ்சு 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு வாச்சாத்தி இப்படி பல்வேறு படங்கள் எடுக்கலாம். ஆனா இது களத்திலே போய்கொண்டு இருக்கிற ஒரு படம் என்ற அடிப்படையில இந்த களத்துக்கு உதவியாகத்தான் இந்த படம் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அதே போல இந்த பிரச்சனை நடந்தது, நீதிபதிகள் நடந்ததெல்லாம் ஒரு நூலாக இந்த களத்துக்கு உதவும் வகையிலே நான் எழுதியிருக்கிறேன். ஒரு 10 நாள் அந்த நூலும் வரும். இது ரெண்டையும் ஆயுதமாக்கி நாம் கொண்டு செல்ல வேண்டும். அந்த வகையிலே நமது இயக்குநர்கள் பல்வேறு நெருக்கடிகளிலே இந்த ஆவணப்படத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்தி தயாரித்திருக்கக்கூடிய அறக்கழகம் அன்புக்குரிய தம்பி தவம் மற்றும் தமிழ்தாசன் அவர்களே, இங்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்புக்குரிய தம்பி வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், அன்புக்குரிய சகோதரர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள், இன்னும் இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். என்னுடைய பக்கத்தில் வந்து ஒரு தம்பி என்னோடு வந்திருந்தார். அவர் ட்ரெயினுக்கு டைம் ஆகிட்டுன்னு போயிட்டார். அவர் வந்து அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்தவர். அவர் காதில் 2 சொல்லிட்டு போகிறாரு, ஆனால் இந்த தீபத்தூணை உண்மையாகவே தீபம் ஏற்றக்கூடிய தூணையும் இவன் பிரச்சனை பண்ணக்கூடிய தூணையை நான் இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன்னு சொன்னார். இங்கே தான் நம்ம தோற்று போகணும். நம்ம எங்கே தீபம் ஏற்றிட்டு இருக்கோம், அவன் இதில் ஏற்ற கேட்குறான். அது தீபத்தூணா இல்லைன்றதை பார்த்தோன்னே தெரியும். இதை கூட நம்மளால் வந்து கொண்டு சேர்க்க முடியல. நான் இது நமக்குள்ள ஒரு புரிதல் பெற வேண்டும். நாம் இன்னும் உண்மையை கொண்டு சொல்வதற்கு கடினமாக உழைக்க வேண்டும் என்ற கருத்தை கூறுவதற்காக நான் இந்த கருத்தை முன்னர் வைக்கிறேன். உண்மையில் நம்முடைய மக்கள் வந்து பாவம் ஏழை. அவனுக்கு வந்து இந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய தந்திரம், சூத்திரம், இந்த அரசியல் இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அதனால் அவன் இவங்க சொல்லுதெல்லாம் நம்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். நான் ஒரு கூட்டத்தில் போயிருந்தேன். அப்போது நான் மதுரை உயர் நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பில் வந்து பெருந்தலைவர் காமராஜர் சனாதனி, காந்தி சனாதனி, அப்படி பல தலைவர்கள், வள்ளலார் சனாதனி எல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்முடைய காமராஜ் ஏன் சனாதனின்னா, அவர் வந்து முருக பக்தர். அவர் முருகர் பாடல்களை பாடுவார்.
அதனால அவர் சனாதனி என்று சொல்லப்படும். நான் அப்போ கேட்டேன், முருகருடைய வரலாறு என்ன சொல்லுது? அவர் வந்து அசுரர்களுக்கு அநியாயம் பொறுக்க முடியலை. சிவபெருமான் கோபத்தில் 6 தீப்பொறியை அனுப்பார். அந்த தீப்பொறி போகுது, சரவண பொய்கையில் விழுது. அது வந்து 6 குழந்தையாக மாறுது. அந்த குழந்தைய பார்வதி அம்மா கட்டுப்பாட்டில் வளர்க்காங்க. அதில் ஒரு ஆள் முருகன். அந்த முருகர் வந்து 2 திருமணம். 2 திருமணம். ஒன்று வந்து எட்டர்னல், அது இங்கே நடந்ததல்ல, தேவலோகத்தில் நடந்தது. அது வந்து ஃபிசிக்கல் பாடி இல்லை, அது வந்து கற்பனையில் உள்ள திருமணம்னு எடுத்துக்கலாம். ஆனால் அவர் ஒரிஜினலாக திருமணம் பண்ணது எங்கே? அவர் வந்து ஒரு குறவர் சமூகத்தை, ஒரு மலைவாழ் பெண்மணியை கல்யாணம் பண்ணார். அப்படின்னா அவரே சனாதனத்தை உடைச்சிட்டாரு. முதல்ல சனாதனத்தை அடித்து உடைச்சதப்போ யார் தான்? முருகன். அவர் வந்து யாரை கல்யாணம் பண்ணாரு? நீ தீண்டத்தகாதான்னு சொன்ன, பக்கத்தில் போகக்கூடாதுன்னு சொன்ன, சபிக்கப்பட்ட, நீ முற்பிறவியில் பாவம் செய்து ஒன்றுக்குமே ஆகாதன்னு சொன்னாலும் அவர் என்ன செய்ய திருமணம் பண்ணார். அப்போ அங்கேயே போயிட்டு அவர் உன்னுடைய இந்த மனு தர்மம் அப்படி அதை பற்றி எப்படி பேசுகிற? முருகரே சனாதனவாதி இல்லாத நேரத்தில் நீ எப்படி வந்து அவரை வழிபட்ட பெருந்தலைவன் காமராஜரை சொல்லுகிறாய் என்று கேட்ட நேரத்தில் உண்மையிலே கூட்டத்தில் எல்லாரும் அது ரொம்ப மகிழ்ச்சியோடு அந்த கதையை கேட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட உண்மைகள் போகலை. இதை பாருங்கள், ஒரு பிரதமர் வராது, எங்கே போகிறாரு? திருப்பரங்குன்றம் மலைக்கு போகிறார். எஃப்டிஎன் ஃபைலுக்கு என்ன பதில் சொல்லலை. அது ஒரு பக்கம். பேச்சு இல்லை, மூச்சு இல்லை. பல நாட்டில் ரிசைன் பண்ணிட்டே போயிட்டான். பல நாட்டில் ரிசைன் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டான். நடவடிக்கை வருது. ஆனால் இவருக்கு ஒரு பதில் இல்லை. உண்டான இல்லை, இல்லைன்னு இல்லை, எந்த பேச்சும் இல்லை. ஆனால் நம்ம ஊரில் என்ன சொல்லுவான்னா, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஊரில் சொல்லுது, நமக்கு இது இல்லை. நான் அதுக்குள்ளே கன்க்ளூஷனுக்கு நான் வரல. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சரி, நீ போப்பா, போய் மதுரையில் போய் சாமி கும்பிட்டு இன்னும் நிறைய எஃப்டிஎன் ஃபைலில் பேர் வரக்கு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை உங்கள்கிட்ட இந்த அநீதி ஆட்சி வரக்கு கடவுள் சம்மதிச்சு அதையும் நீங்கள் கேட்டுக்கிடுங்க, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நாட்டில் உள்ள போகிரி பையெல்லாம் கடைசியில் எங்கே தான் போவான்? கோயிலுக்கு மன்னிப்பு கேட்க தான் போவான். அது மாதிரி நீங்கள் போயிருங்க, அதில் ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பக்கத்தில் அந்த மக்கள்கிட்ட இறங்கி என்ன சொன்னாங்க பற்றியில் அந்த கதையும் கேட்டுட்டு போங்க. எப்படி மதுரை மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்தது, எப்படி அங்கே வந்து சாதி மத வேறுபாடு இல்லை, அந்த ஒற்றுமையை இன்னும் தொடர்வதற்கு மக்கள் விரும்புகிறார்கள், எப்படி மோடியின் பெயரால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கட்சியும் அதை சார்ந்த சித்தாந்தமும் மக்கள் மத்தியில் பிரிவினை ஏற்றுட்டு போகிறதுல அவர் கேட்டுட்டாருன்னா நம்ம வேணால் கூடவே பக்கத்தில் இருந்து பார்த்து வேற பாராட்டலாம். ஆனால் அதை நீங்கள் செய்து இல்லை, அதை செய்வதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை. என்னதோ சிக்கந்தர் மலையில் ஆடு வெட்டிட்டான், கோழை வெட்டிட்டான். உழைக்கவன் சாப்பிடுவான்டா. உழைக்காதவனுக்கு எதுக்கு உணவு? நீங்கள் ஓடாத வண்டிக்கு பெட்ரோல் விடணுமா? எங்கேயாவது ஓடாத வண்டிக்கு பெட்ரோல் டீசல் விட்டு காலி பண்ணுறீங்க. உழைக்காத உடம்புக்கு உணவு வேண்டாம்டா. இப்போ ஏதோ மெயின்டெனன்ஸ் மட்டும் கொடுத்தாவதான். உழைக்கவனுக்கு நல்ல சாப்பிட என்ன வேணாம்? அவனுக்கு புரதச்சத்து வேணாம், அவனுக்கு கார்போஹைட்ரேட் வேணாம், அவனுக்கு விட்டமின் மினரல்லாம் கரெக்டாக கொடுத்துருந்தா அவனால் வந்து மம்பட்டி பிடிக்க முடியும். மோடி மம்பட்டி பிடிச்சாரா? இல்லை அவர் ஹெச்ராஜா மம்பட்டி பிடிச்சாரா? அந்த உழைப்புக்கு அருமை அவங்களுக்கு தெரியுமா? அது தேவை உங்களுக்கு வரல. நீ எந்த உழைப்பிலையும் நீங்கள் இல்லை. அதில் உழைக்கும் மக்கள் உண்ணுகின்ற அந்த உணவு, அந்த உணவை நீ முடிவு பண்ணக்கு நீ யார்? நீ பண்ணவே முடியாது. அதில் வந்து இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் இந்த மிக சாதாரணமான உண்மைகளை நம்ம கொண்டு செல்ல வேண்டும். நீங்கள் வந்து நான் சொல்லுவது இன்றைக்கி தம்பி புரூட்டஸ் மாதிரி இல்லைன்னா நம்முடைய அறக்கழக மாதிரி 1000 நமக்கு வேணும். ஏன்னா அவன் அதுதான் அவனை வேலையாட்டே வச்சுருக்கான். நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஒரு செய்தியை போட்டான்னா நோட்டிஃபிகேஷன் அவனுக்கு வச்சுக்கிட்டு உடனே ஒரு 500 பேர் வந்துடுறான் சண்டைக்கு. அங்கே இங்கே அப்படி இப்படின்னு போட்டுக்கிட்டே இருக்கான். எந்த உண்மையும் அவன் வந்து பொய்யாக மாற்றுவதற்கு தயாராக இருக்கான், எந்த பொய்யும் உண்மையாக மாற்றுவதற்கு அவன் தயாராக இருக்கான். நம்ம வந்து இதில் மிக தெளிவாக நம்ம இருக்க வேண்டும். உண்மையிலே அன்புக்குரிய தம்பிமார்கள் வந்து இந்த படத்தை தயாரிப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்பது எனக்கும் தெரியும். ஏன் நானும் வந்து தம்பி வாஜி அவர்களும் அவர்களோடு நெருங்கிய தொடர்பு வைத்து கொண்டு அவர்கள் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அவங்க பட்ட கஷ்டம் வந்து எங்களுக்கு ரொம்ப எல்லாம் தெரியும். நம்ம எல்லோரும் துணை நிற்க வேண்டும், எல்லோரும் துணை நிற்க வேண்டும். அது மட்டும் இல்லை, வருகின்ற தேர்தலில் தம்பி நான் திரும்ப திரும்ப சொன்னேன், பிஜேபி ஒரு இடத்துல கூட தமிழ்நாட்டில் வெற்றி பெறும்.
இதை நீங்கள் ஒரு தீர்க்கமான முடிவாடுங்க. எல்லா தோழர்களும் நம்ம கரங்கோர்த்து நிற்போம். கரங்கோர்த்து நின்று கொண்டு அதை எப்படி வீழ்த்துவது. நீங்கள் ஸ்கேட்டர்டாக போகாதீங்க, பிரிஞ்சு நிற்காதீங்க. நான் இன்றைக்கி தம்பி வாஞ்சிநாதன் போன்றவர்களுக்கு நீண்ட அனுபவம் எங்களுக்கு இருக்குது. கூடங்குளத்தில் நம்ம எப்படி நின்னோம், எப்படி அது கீழே போச்சுது, பல போராட்டங்களில் நம்ம வெற்றி பெற்றோம். அந்த இடங்களில் எப்படி ஒற்றுமையாக நின்று அடித்தோம். பல இடங்களில் நம்ம நிற்க முடியலை. அதுக்கு காரணம் என்ன, இதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைவர்ஷன் டாக்டிக்ஸ். திருப்பரங்குன்றம் தொடங்கிறான், திருச்சியில் இன்னொன்று தொடங்கிறான், கன்னியாகுமரியில் ஒன்று தொடங்கிறான், ஒவ்வொரு இடத்துல ஒன்று தொடங்கிடுவான். இது என்னென்னா நம்மளை அங்கங்கே பிரித்து இன்றைக்கி யாரும் ஒற்றுமையாக ஒரு இடத்துல பண்ணாதீங்கன்னு இனத்தின் அடிப்படையில் வரான். நம்ம ஏற்கனவே இந்திய அளவில் பல அமைப்புகள் ஒன்றிணைந்து பிஜேபியை தூக்கி அறிவோம். துரோவே பிஜேபி, அது ஒரு இந்தி வார்த்தையை வச்சுருக்கு, அது எனக்கு தெரியாது, வாயில் வரல. நாங்கள் போட்டுக்கிட்டு மிக கடினமாக பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுத்து எல்லோரும் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நம்ம எல்லோரும் ஒவ்வொரு அடியில் திரளலாம். இந்த உண்மைகளை நம்ம தோழர்கள் சொல்லும்போது அவன் எவ்வளோ ஒற்றுமையாக அதை பரப்பக்கூட வேலையில் இருக்கான். நம்மளால் இந்த தீபத்தூணையும் இந்த எல்லைக்கல்லையும் நம்மளால் மக்கள்கிட்ட நிச்சய முடியல கொண்டு முடியல. இதை கொண்டு போயிருந்தால் காமன் சென்ஸ் உள்ள பொது அறிவுள்ள எந்த ஒரு மனிதனும் இதுதான் தீபம் ஏற்றக்கூடிய இடம், இது சாதாரண கல்லுன்னு புரிஞ்சிருப்பான். இதை நம்மளால் கொண்டு சேர்க்க முடியல. அந்த பணியை நாம் ஏன் செய்யவில்லை என்பதை பார்க்க வேண்டும். தோழர்களே, யாரும் எந்த அச்சுறுத்தலும் பயப்பட வேண்டாம். அது மனோதகராஜர் இருந்தால் பயப்பட வேண்டாம், தம்பி வாஞ்சியாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம், நம்முடைய நீதிபதி அரசராக இருந்து ஓய்வு பெற்ற ஹரிபரந்தமனாக இருந்தாலும் பயப்பட வேண்டாம். நம்ம எல்லோரும் இணைந்து நின்று நம்ம குரல் கொடுப்போம். இவனை ஒரு அநீதி அதர்மத்தின் அடிப்படையில் சட்டத்துக்கு புறம்பா நம்மளை மடக்கலான்னு நினைக்கான். அது எந்த சூழ்நிலையிலும் நடக்காது. அப்படி ஒரு வரலாறு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இவர்கள் செய்கின்ற அந்த அக்கிரமம் தான் நம்ம எல்லாம் ஒருங்கிணைக்க போகுது. அந்த ஒருங்கிணைப்பு தான் இந்திய துணைக்கண்டத்தில் இவருடைய ஆட்சியை தூக்கி எறிவதற்கான ஒரு பேராயுதமாக மாறப்போகிறது. அதை நம்ம எல்லோரும் உணர்ந்து கொண்டு ஒற்றுமையாக இருந்து செயல்படுவோம் என்று சொல்லி உங்களுடைய பொன்னான முயற்சிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்ததாக இயக்குனர் வினோத்ராஜ் அவர்களை திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் குறித்து பேச அழைக்கிறேன். சுத்தமாக பேசவே வராது. எனக்கு இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது நிறைய மொமெண்ட்ஸ் எனக்கு அதுவும் அந்த முருகன் பாட்டு ஓடிட்டு இருக்கும்போது ஒரு மாமினா மதுரையில் முஸ்லீம்ஸ் தான், மாமி தான் நாங்கள் அவங்களை கூப்பிடுவோம். அவங்க பாடிட்டு இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி பயங்கர ஒரு கண் கலங்கி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்கவே. ஒரு பதிவு பண்ண விதம், இதை எடுத்து சொன்ன உண்மையை சொன்ன விதம் நான் இதில் பார்க்குற ஒன்றே தான், இந்த பிரச்சனை குறித்து உண்மை தெரிஞ்சவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ரி எப்படி இருந்தாலும் போய் சேர்ந்துடும். இது உண்மை தெரியாதவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ரி போய் சேரணுன்றது தான் என்னோட ஆசையாக இருக்குது. அமைச்சரும் அதான் சொன்னார். எங்களுக்கு மதுரைனா நிறையா மதுரை மல்லி வாசம் வரும் அதுன்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கெல்லாம் நோம்பு குறிச்சி வாசம் தான் வரும். அதெல்லாம் நான் ஏன்னா என்னோட பொட்டுக்கலை எப்போ என்னோட இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் மதுரையில் எனக்கு மணி, ருஸ்கும் பாஷா, அக்கீம் இவங்கெல்லாம் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நான் மதுரைக்காரங்களுக்கு அது தெளிவாகவே தெரியும், அவங்க யாரும் எதுவும் பண்ண முடியாது. அவங்க ரொம்ப ஆல்ரெடி ரொம்ப ப்ராக்ரெசிவானவங்க தான் இந்த விஷயத்தில். இந்த உண்மை தெரியாத, இந்த உண்மையை கொண்டு சேர்க்க முடியாத இடத்துல இப்போ இருக்கிறனால இந்த உண்மை தெரியாதவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ரி நிறைய கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா பார்த்தா கண்டிப்பாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், எல்லாருக்குமே ரொம்ப ப்ராக்ரெசிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த டாக்குமெண்ட்ரி எடுத்த இயக்குநர்களுக்கும், எடிட்ரு, இதை பதிவு பண்ணி கொண்டு போன எல்லாருக்குமே. அப்புறம் மைனர் அவருக்குமே முதல் இந்த நிகழ்வை நடத்த ஆரம்பிச்சிருக்காரு, தொடர்ந்து நடக்கணும். கண்டிப்பாக எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இயக்குனர் தவம் தோழர் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், எனக்கு புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இப்போ என்னென்னா ஹரிபரந்தனுக்கு தடை, வாஞ்சிநாதனுக்கு தடை அப்படின்னு நாளைக்கு இந்த படத்து கூட தடை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இப்போ எங்களை அறக்கலத்தில் அந்த ஓன் சேனலில் போட முடியாமல் வேற ஒரு சேனலில் தான் போட போகிறோம்.
ஏன்னா இதுக்கு ஒரு விஷயத்துக்காக சேனலில் தடை வர முடியாது, ஆயிரக்கூடாதுக்காக அப்படி நினைக்கிறோம். மற்றபடி தமிழ்நாட்டு நிலவரத்தை உள்ளதை உள்ளபடி ஒரு நாள் ட்ராவல் மூலமாக உள்ளதை உள்ளபடி சொல்லியிருக்கோம். இனி தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை விட்டுறோம். ஏன்னா அயோத்தியை அவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க. திருப்பவனத்தில் தமிழ்நாட்டில் அது ஒருபோதும் நடவராது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஆயுதமாக இந்த ஆவணம் பயன்பட்டாலே போதுமானது. நன்றி வணக்கம். பொதுவாக இன்றைக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரை சாதியாய் நீ இவ்வளோ பெரிய வீரண்டா, இவ்வளோ பெரிய வரலாறு உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் கலவரத்துல கடைசியில் இப்போ ஈவன் இந்த திருப்பரங்குன்றம்ல ஒருத்தர் தீக்குளித்த போது கூட அவர் அவர்கள் சொல்கிற அந்த பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர் கிடையாது, இவங்களுடைய இந்த பார்ப்பன வெறிக்கு பலி கொடுக்கப்பட்ட ஒரு முக்குலத்து சகோதரர் தான் பலி கொடுக்கப்பட்டாங்க. அப்போ சாதியா இந்த இளைஞர்கள் எல்லாத்தையும் பிளவுபடுத்தி அவங்களோட அமைப்புகளோட சேர்ந்து பலியாடிகளா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தடுக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்சது என்னன்னா, சின்ன சின்ன குழுக்களா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களையும் மாணவர்களையும் சாதி வேண்டாம், அது நமக்கு ஒரு இழிவு, நம்ம எல்லோரும் தமிழர்கள், நம்ம எல்லோரும் மனிதர்கள் அப்படின்றத முன்னெடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் தோழர் யூடியூபர்டஸ் மைனர் அவர்கள் யூடியூபர்டஸ் ரீச் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த முதல் நிகழ்வுல அவருடைய நோக்கமா அவர் இதைத்தான் வைத்திருக்கிறார். அவரை நோக்க உரையாற்ற அழைக்கிறோம். குறிப்பாக ஆரம்பிச்சது இந்த வாசிப்பு ஓட்டம் ஆரம்பிச்சு இளைஞர்கள் மாணவர்களை ஒன்றிணைத்து அவங்களுக்கு நம்மளுடைய உண்மையான எதிரி யாரு, நம்மளுடைய உரிமைகளை பறித்தது யாரு, நீ நினைக்கிறது மாதிரி இங்கே உள்ள வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் நமக்கான எதிரிகள் அல்ல. குறிப்பாக ஓபிசிக்கு நமக்கான எதிரிகள் யாரு, நம்முடைய உரிமைகளை பறித்து இன்னைக்கு யூஜிசி போன்ற பல்கலைக்கழகங்களில் அதை சார்ந்த கல்வி நிறுவனங்களில் கிட்டத்தட்ட 80% அது மாணவர்களுக்கான இயற்கையாக திமுக சரின்றுவாங்க, தாவேக்கா வருதா இந்த சவுண்டு அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த யூஜிசியில் உள்ள மாணவர்களுக்கான இடஒதுக்கீடாக இருக்கட்டும் அல்லது ஃபேக்கல்டிஸ்க்கான இடஒதுக்கீடாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட 80% பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்த, ஒரு 3% இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தான் 97% இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத உன்னுடைய இடங்களை, அது வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் அல்லது படிப்புக்கான இடமாக இருக்கட்டும், இந்த இடத்தை ஆட்டையை போட்டதுனால திருடுறது, லிட்டரலாக சட்டத்தை கொண்டு அல்லது சட்டத்துக்கு புறம்பாக திருடி உன்னுடைய இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து உட்கார்ந்திருப்பது அந்த 3% தவிர நீ நினைப்பது போன்று ஷெட்யூல்டு காஸ்டை சார்ந்த தோழர்கள் அல்ல என்பதை இந்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் உணர்த்த வேண்டும் என்பதுதான் இந்த யூடியூபர்ஸ் ரீட்ஸினுடைய நோக்கம். இதை தொடர்ந்து நம்ம இந்த யூஜிசி பல்கலைக்கழகங்களில் நடந்த ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. இதுக்கு எதிராக அந்த 3% போய் உட்காந்து ஒரு தடை உத்தரவு வாங்கினாங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்கள் இந்த திரைடல் பார்த்துருப்பீங்க. இந்த திரைடலில் அந்த அம்மா போகும்பொழுது இந்த பாப்பா கையை வச்சு தள்ளதை நான் ஏற்கனவே பேசிட்டேன். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த ஹெச் ராஜா சொல்லுவாப்புல, நீ உன் குடும்பம் நாசமாக போகும் அப்படிங்கும் பொழுது ஒருத்தவன் வயிறு எறிஞ்சு சாபம் விடும் பொழுது இங்கே உள்ள அரங்கம் போய் சிரிச்சாங்க. அது அந்த சிரிப்பு ஏன் அப்படிங்கிறது நமக்கு உள்ள இருக்கும் தெரியும். நீ நாசமாக போக, உன்னுடைய ஈரல் அழுகி போகும் அப்படின்லாம் சொல்லி பேசினேன் அந்த ஹெச் ராஜா. என்னக்கா இந்து மதத்தினுடைய அத்தாரிட்டினா தான் ஹிந்து கடவுள்களுக்கே உரிமைகளை கோருகிற ஒரு கம்யூனிட்டினா அல்லது கட்சி அல்லது அமைப்பு நான் தான், அந்த அத்தாரிட்டி நான் தான் அப்படின்னு சொல்லிக் கொள்கிற ஹெச் ராஜா, உன்னுடைய குடும்பம் உருப்படாமல் போகும், நீ நாசமாக போவ அப்படின்னு ஒரு ஆலயத்தினுடைய வாசலிலிருந்து கொடுக்கப்படுகிற ஒரு சாபம். அந்த சாபம் என்னவாயிடுச்சுனாக்கா அப்படியே பூமராங் மாதிரி திரும்பி அவருக்கு போச்சு. கை கால் இழுத்துக்கிட்டு வாய் இழுத்துக்கிட்டு கடந்து ஹாஸ்பிட்டலில் கடந்து உயிருக்கு போராடி தப்பிச்சு வந்தது யாருனாக்கா, அன்னைக்கு we will face the consequences, நாங்கள் உங்களை அனுமதிக்க மாட்டோம், சட்ட ரீதியாக வரும் பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்கிறோம் என்று சொன்ன திராவிட மாடல் நாயகனுக்கோ அல்லது இந்த திராவிட மாடல் அரசு சொன்ன அந்த ஆணைக்கு ஆதரவாக இருந்த தமிழ்நாட்டு மக்களுக்கோ ஜனநாயக சக்திகளுக்கோ ஏன் கடவுள் மறுப்பாளனுக்கோ அது வரல. அவன் சொன்ன அந்த சாபம் யாருக்கு ரியாக்ட் பண்ணுச்சுனாக்கா அவருக்கு என்ன ரியாக்ட் பண்ணிச்சு. அப்போ கடவுளுக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லுகிற அந்த சாபம் அவருக்கு எதிராக திரும்பி இருக்கனாக்கா அப்போ கடவுளுக்கு எதிராக செயல்படுவது யார்? நீ கடவுள் இருக்குன்னு நம்புற, முருகன் இருக்காரு, சிவன் இருக்காரு, பெருமாள் இருக்காரு, கடவுள் இருக்காருன்னு நம்புற. இல்லை, நம்பிக்கிட்டு தானே இந்த கடவுளுக்கு எதிராக இந்த அரசாங்கம் செயல்படுகிறதுன்னு ஒரு சாபத்தை கொடுக்குற. அந்த சாபம் அப்படியே பாருங்க, நீ நாசமா போவன்னு சொன்ன அந்த கை இழுத்துட்டு கிடக்கு. நீ ஒரு முஸ்லீமை இப்படி சொல்லுவியான்னு முன்னாடி கால் எடுத்து வைக்கிற, அப்புறம் அந்த போலீஸ்ட்டு அந்த கால் இழுத்துட்டு கிடக்கு. இன்னைய வரைக்கும் இந்த பெரியாருக்கு எதிராக, திராவிட மாடலுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினவா இழுத்துக்குச்சு.
நீங்க பாருங்க, ஒன்றும் எதை வச்சு தன்னுடைய உடம்புல உள்ள உறுப்புகளை வச்சு இந்த சமூகத்துக்கு எதிராக, தமிழ் மண்ணுக்கு எதிராக, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக அவர் செயல்பட்டாரோ அது எல்லாமே ஒன் சைடு இழுத்துக்குச்சு. அப்ப கடவுள் இருக்காங்க மாதிரி கரெக்டு தானே? எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறது வேற, கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு கடவுள் இருக்காங்க மாதிரி தானே? அப்ப கடவுள் யாரை பழி வாங்கியிருக்காரு? அப்ப இங்க யார் இந்த மக்களுக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக செயல்படுவது யாரு? இப்ப அவருடைய கோரிக்கை என்னன்னா, இந்த தீபம் வந்து இங்க ஏற்றாம இங்க ஏற்றுவது கடவுளுக்கு செய்கிற அநீதி அப்படின்னா, முருகனுக்கு ஆதரவாக நான் வாதாடுறேன், நான் போராடுறேன்னு நீ சொல்ற. ஒருவேளை முருகன் ஆமா நம்மளுடைய உரிமை பறிக்கப்படுது, நம்முடைய இடத்த வந்து பக்கத்துல உள்ள தர்கா அல்லாஹ் வந்து அதை எடுத்துக்கிட்டாரு, இஸ்லாமியர்கள் எடுத்துக்கிட்டாங்க, தர்கா நிர்வாகம் எடுத்துக்கிச்சு, அப்ப எனக்கு உள்ள இடத்த இஸ்லாமிய சமூகம் எடுத்துக்கிட்டுச்சு அப்படின்னு முருகன் நினைச்சிருந்தாருன்னா இந்த பக்கவாதத்தை யாருக்கு கொடுத்துருப்பாரு? அப்ப தர்கா நிர்வாகிகளுக்கோ, அபுதா 200 தோழர் பேசுவார் ஆலோசகர் அவருக்கோ, அல்லது அந்த தர்காவினுடைய உரிமையாளரோ, அல்லது அதற்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் ஒருத்தர் பேசினார் அவருக்கோ, அல்லது அந்த இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள ஒரு மூத்த தலைவருக்கோ தானே இந்த பக்கவாதம் வந்திருக்கணும். ஏன்னா கடவுள் வந்து என்னோட இடத்த பறிச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கு தான் அந்த தண்டனை கொடுத்துருக்கணும். அப்ப யாருக்கு அந்த தண்டனை கொடுக்குறாருனாக்கா, இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிற முருகனுக்கே நான் தான் வாதாடுறேன்னு சொல்ற எச்ராஜாவுக்கு இந்த பக்கவாதத்தை கொடுத்துருக்காருனாக்கா, அப்ப முருகனே என்ன நினைக்கிறாருனாக்கா, டேய் நானும் என் மாப்பிள்ளையும் பக்கத்துல இருக்கேன், தர்காவில் அங்கே வச்சிருக்கிற அவரும் நானும் மாப்பிள்ளை மச்சான், நீ எதுக்குடா குறுக்கால வந்து நீ எதுக்கு இங்கே குச்சி விட்டுக்கிட்டு இருக்க? நீ யாரு முதல்ல இந்த மண்ணுக்கு? நான் முருகன். எனக்கா இந்த திருமுருகாற்று பழைய என்ன சொல்றாங்கனாக்கா, நிறைய பேர் பேசியிருப்பாங்க, அதில் திணை அரிசியில ஆட்டு ரத்தத்தை நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சு அது மேலே வேலை வச்சாதான் வேலன் வருவான் அப்படின்னு எழுதியிருக்கு. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தடை செஞ்சது யாருனாக்கா, ஏன்னா முன்னாடி இப்படி தான் வழிபட்டுருக்காங்க. இந்த வழிபாட்டுக்கு தடை செஞ்சு வேலனை வெஜிடேரியன் ஆக்குறது அந்த குரூப். வேலன் யார்? அவன் வேடனை வெஜிடேரியன் ஆக்கிட்டான். அந்த காண்டில் தான் வேலன் என்ன பண்ணுறாப்புனாக்கா, அவனை கையங்காலம் இழுத்து போட்டாப்புல. பக்கத்தில் உள்ள என் மாப்பிள்ளை நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஏன்டா எனக்கு சேர்த்து வைக்க வேண்டியதுனாலா என்ன பரதேசி நாய்களா? நான் வேடர் சமூகத்தை சார்ந்தவன். வேடர்னாக்கா வேட்டையாடுவது தான் என்னுடைய தொழில், அதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் காட்டில் இருந்தவன், நான் வேலூர் உள்ள தலைவன் முருகன். அப்போ அவர் என்ன வெஜிடேரியனா? வேடன் எப்படிங்க வெஜிடேரியனாக இருக்க முடியும்? ஒரு வேடன் எப்படி வெஜிடேரியனாக இருக்க முடியும்? வெஜிடேரியனாக இருந்தால் வேடனுக்கு எதுக்கு வில்லம்பு, வெஜிடேரியனுக்கு எதுக்கு வில்லம்பு, வெஜிடேரியனுக்கு எதுக்கு வேலை வச்சு என்ன மந்திரம் செய்ய போறாரா? இல்லை வேட்டையாடுவதற்கு வேலை பயன்படுத்திருப்பாப்புல, உள்ள எடுத்து வேட்டையாடுவாப்புல. நான் அந்த ராமர் லட்சுமண இந்த விஷயம் வந்தப்பவே, நம்ம அந்த மாட்டுக்கறி பிரச்சனை வந்தப்போ நம்ம கேட்டோம், எப்படி நீங்கள் வந்து மாட்டுக்கறி தின்னார்னு ராமரை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்தாங்க. அப்போவே சொன்னேன், ஏப்பா அவர் ராமரும் லட்சுமணனும் அவர் வெஜிடேரியனாக்கா வெஜிடேரியனுக்கு எதுக்கு வில்லம்பு? அவர் காட்டுக்குள்ளே வச்சுட்டு என்ன அது போய் தக்காளி செடியை வேட்டையாட போகிறாரா, அல்லது கத்திரிக்காய் செடியை வேட்டையாட போகிறாரா? மானை வேட்டையாடுறதுக்கும் பசிக்காக அங்கே உணவு என்ன கிடைக்கிறாங்க, காட்டுக்குள்ளே இருக்கிற மிருகங்களும் பழங்களும் தான் கிடைச்சிருக்கோம். அப்போ முருகன் யாருனாக்கா அவர் ஒரு வேடர். அப்போ வெஜிடேரியன் இல்லை, அவர் நான்வெஜ். அவர் ஆட்டுக்கறி சாப்பிட்றவர், அவர் மாட்டுக்கறி சாப்பிட்றவர், அவர் இங்கே உள்ள கறி வகைகளை நான்வெஜ் அவர். அப்போ நீ அவருக்கு உள்ள நான்வெஜ்ஜை வைக்காம நீ வெஜிடேரியனை வச்சு சாம்பாரையும் சக்கரை பொங்கலையும் வச்சாலே அவர் கடுப்பாயிட்டாப்புல, கையை கையில் எடுத்து போட்டாப்புல. லாஜிக்காக பார்த்தா அதானே. ஆனால் பாருங்க, என்ன தைரியம் இருந்தால் ஒரு ஒத்த வீட்டு பாப்பான் எவ்வளவு தைரியமாக மலை மேலே ஏறி இந்த அரசாங்கமே சொல்லுது, நாங்கள் ஒடுக்கப்படுகிற மக்கள் யாரோ, எந்த சாதியோ எந்த மதமோ அவர்கள் பக்கம் நிற்கிறோம். ஏன்னாக்க இந்த திராவிட மாடல் அரசு, நாங்கள் பெரியார் வழி வந்தவர்கள், நாங்கள் அண்ணா வழி வந்தவர்கள், நாங்கள் திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், ஒடுக்கப்படுகிறவர்கள் யாரோ அவர்கள் பக்கம் நிற்பது தான் எங்களுடைய அரசு அப்படின்னு ஒரு அரசாங்கமே நிற்குது. தமிழ்நாட்டு மக்கள் முழுக்க நிற்கிறாங்க. ஆனால் பாருங்க, காரைக்குடியில் உள்ள ஒரு ஒத்த வீட்டு பாப்பான் வண்டியை போட்டுக்கிட்டு வந்து நாசமாக போவ அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு ஒத்த வீட்டு பாப்பான் உனக்கே அவ்வளவு கொழுப்பு இருந்ததுனாக்கா மொத்த வீடு என்னோடதுடா, இங்கே மொத்த வீடு என்னோடது. அப்போ எனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும், நமக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். இதை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணும். இதை அம்பலப்படுத்தி நமக்கான எதிரி யார், நம்மளோட இடங்களை பறித்து கொள்வது யார் அப்படிங்கிறத அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். குறிப்பாக ஓபிசி இளைஞர்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அவர்களை அரசியல்படுத்தணும். அவங்கக்கிட்ட உண்மையான எதிரி யார் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதா யூடியூப் ரூட்டஸ் ரீட்ஸினுடைய நோக்கம், யூடியூப் ரூட்டஸுடைய நோக்கமும் அதுதான். இப்போ கோட் ஆஃப் கான்டாக்ட் வர்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த புத்தக வெளியீடு இருக்குது, யூஜிசி சம்மந்தமான புத்தகம். அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் இதை ஒரு மூமெண்ட்டாகவே கொண்டு போகலான் இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க குறிப்பாக ஓபிசி இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில், அந்த மக்கள் மத்தியில் இந்த மாதிரியான விஷயங்களை திரட்டி இதை தெளிவுபடுத்தி அவங்களுக்கு அரசியல் படுத்தணும், அரசியல் ஊட்டணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம்.
வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.